ஷலோம். நவம்பர் மாத காலை தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு பெயர்களில் அறியப்பட்டிருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்வதும் அவரை பற்றி அறிந்து கொள்வதும் பரிசுத்த ஆவியானவரை அபியாசப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அத்தியாவசியமான காரியங்களில் ஒன்றாய் காணப்படுகிறது. வாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்று அவருக்குள் நாம் நிலைத்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஷலோம். தேவனிலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றுக்கொண்டதினால கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? தேவனை அப்பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம். நமக்கோ தேவன் அவைகளை வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் தேவனுடைய எல்லா ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆழங்களை உண்மையாகவே அறிந்து கொள்ள ஆர்வம் உண்டா? மற்றவர்கள் நம்மை நிதானிப்பதற்கு முன்பாக நம்மை நாமே நிதானிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவை தேவனிலிருந்து புறப்படுகிற பரிசுத்த ஆவி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். அதிலும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி தியானித்து வருகிறோம். பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதர்களுக்கு ஒரு அற்புதமான வார்த்தையினால் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அது என்ன என்று கேட்டால் ஆவிக்குரியவர்கள். பிரதர், நம்மெல்லாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லப்படுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அதாவது சில கிறிஸ்தவர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் சபைகளையே பிரிப்பார்கள். அதெல்லாம் ஆவிக்குரிய சபை. சில சபைகளை சொல்லுவார்கள், அது ஆவிக்குரிய சபை இல்லைங்க, அந்த சபைக்கு போகாதீர்கள். இப்படியெல்லாம் வகைப்படுத்தப்படுவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். நான் எந்த சபை ஆவிக்குரியது எந்த சபை ஆவிக்குரியது இல்லை என்று சொல்லுவதற்காக இந்த தியானத்தை நான் சொல்லவில்லை. ஆனால் மக்களுடைய கருத்துக்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், ஒரு ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளாக பேசப்படுகிற வார்த்தைகள், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உரையாடல், கான்வர்சேஷன், அவர்களெல்லாம் ஆவிக்குரியவர்களே இல்லை, நம்மெல்லாம் ஆவிக்குரியவர்கள், இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். பவுல் பரிசுத்த ஆவியானவரை வலியுறுத்துகிறாரா என்று கேட்டால் நிச்சயமாக 100% ஆம் என்று சொல்ல முடியும். கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லுகிறார். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய சிந்தை உடையவன், ஜீவனுக்குரியவன், சமாதானத்திற்குரியவன் என்று எல்லாம் சொல்லுகிறார். அந்த வகையில் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். தேவனுடைய ஆவி இல்லாதவன் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அடுத்தது பவுல் சொல்லுகிறார், தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை நாங்கள் பெற்றோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆவி ஆரிஜின் எங்க? அது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. அந்த புறப்பட்டு வந்த ஆவி ஸ்ட்ரெயிட்டா எங்களுக்குள்ளாக வந்தது. நாங்கள் அந்த ஆவியை பெற்றுக்கொண்டோம். சரி, தேவனிலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றுக்கொண்டதினால கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? தேவனை அப்பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம். எப்படி மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு ஆவி இன்னொரு மனுஷனை அறிய உதவி செய்கிறதோ, அதை கம்பேர் பண்ணி பவுல் சொல்லுவதை கவனியுங்கள். தேவனிலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவியை பெற்ற மனிதனால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் தேவனுக்குரியவைகளை அவன் அறிந்து கொள்ள முடியும். அந்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இப்பொழுது பவுலுடைய வார்த்தைகள் 10வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனிக்கலாம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். நமக்கோ தேவன் அவைகளை வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் தேவனுடைய எல்லா ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனிதன் கர்த்தரை முழுமையுமாய் அறிந்து கொள்ளுகிறவன். அந்த அறிவு அவனுக்கு இருக்கிறது. அந்த அறிவை கொடுப்பது யார்? கர்த்தருடைய ஆவியானவர் தான். கர்த்தருடைய ஆவியை நான் பெற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்? கர்த்தருடைய ஆழங்களை அறிந்து கொள்ள ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார்.
நான் ஒரு கேள்வி முன்வைக்க விரும்புகிறேன். அந்த கேள்விக்கு உங்களிடத்திலிருந்து என்ன பதில் வரப்போகிறது? நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆழங்களை உண்மையாகவே அறிந்து கொள்ள ஆர்வம் உண்டா? ஆம் என்கிற பதில் வரும் என்று சொன்னால் அதற்கு தேவை என்ன? கர்த்தரிலிருந்து புறப்படுகிற ஆவி. ஆவிக்குரியவனை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் 13ஆம் வசனத்திலும் 14ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார். முதலாவது 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். கவனிச்சிங்களா? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்போ ஒரு மனிதன், ஒரு ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவனுடைய கிரியைகள், அந்த அவனுக்குள்ள இருக்கிற அந்த சுபாவம், அதுதான் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நாம் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை நிதானித்து பார்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆகினாலே தேவனுடைய மகத்துவங்களையும் ஆழங்களையும் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள அது நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. இப்பொழுது 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான். இப்போ ஒரு மனிதனை பற்றி சொல்லுகிறான். அந்த மனிதனுக்கு ஒரு அழகான ஒரு பெயரையும் கொடுக்கிறார் இங்கே பவுல். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன். அவன் எதை விரும்ப மாட்டான்? ஆவிக்குரிய காரியங்களை, பரிசுத்த ஆவியை, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற புறப்படுகிற பரிசுத்த ஆவியை விரும்ப மாட்டான். அவனுக்கு அது தேவையில்லை என்று சொல்லி அவன் ஒதுக்கி விடுகிறான். ஆகையினால அவனால் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ள முடியாது, கர்த்தரை அறிக்கை செய்யவும் முடியாது. நாம் விரும்ப வேண்டும். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் அதை விரும்ப மாட்டான். அப்ப நமக்குள்ள என்ன சுபாவம் வரணும்? ஆவிக்குரிய சுபாவம் வர வேண்டும். அந்த ஆவிக்குரிய சுபாவம் வர வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் தேவனிலிருந்து புறப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்து நம்முடைய ஜென்ம சுபாவத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறார். ஆவிக்குரிய காரியங்களாக, ஆவிக்குரிய மனிதர்களாக நம்மை மாற்றுகிறார். அந்த ஆவி எங்கிருந்து வருகிறது? தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவி. அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இதுதாங்க ஆவிக்குரியவனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். எல்லாவற்றையும் என்று சொல்லும் பொழுது எந்த எல்லாவற்றையும்? அவனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும். ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக, ஒரு சொல்லை சொல்லுவதற்கு முன்பாக, ஒரு காரியத்தை நடப்பிப்பதற்கு முன்பாக, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயலையும் செயல்படுத்துவதற்கு முன்பாக நிதானிக்கிறான். இது எனக்கு தகுதியானதா? இது எனக்கு சரியானதா? இதை நான் செய்யலாமா? இதை நான் உடுத்தலாமா? இப்படி நான் நடந்து கொள்ளலாமா என்று சொல்லி ஒவ்வொரு செயலையும் நிதானிக்கிறான் ஆவிக்குரியவன். அவனே நிதானிக்கிறபடியினால் அவன் மற்றவர்களால் நிதானிக்கப்படான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் நம்மை நிதானிப்பதற்கு முன்பாக நம்மை நாமே நிதானிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவை தேவனிலிருந்து புறப்படுகிற பரிசுத்த ஆவி. எத்தனை பேருக்கு அந்த பரிசுத்த ஆவி தேவை? எத்தனை பேர் நம்மையே நிதானிக்கிற அந்த ஒரு பக்குவத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்கள்? அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிற மனிதர்கள் யார் என்கிற கேள்விக்கு அவர்கள்தான் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். கொஞ்சம் அந்த ஃப்ரேஸ், அந்த சொற்றொடரை நீங்கள் வாசித்து பாருங்கள், வாய் விட்டு சொல்லி பாருங்கள். கிறிஸ்துவின் சிந்தை. எவ்வளவு அற்புதமான விஷயம்! அந்த ஆட்டிடியூட், அந்த மைண்ட் நமக்கு வேணும். ஏதோ பரிசுத்த ஆவி என்று சொன்னால் ஒரு சத்தம் போட்டு விட்டு ஒரு கைத்தட்டி விட்டு போகிற விஷயம் இல்லை. கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாய் காணப்பட வேண்டும்.
தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவி எனக்குள்ளாக நேரடியாக வாசம் பண்ணட்டும் என்பதே இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் வைக்கக்கூடிய விண்ணப்பமாய் இருக்கிறது. வாருங்கள், இணைந்து மன்றாடுவோம். பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆவியானவரே, பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவே, பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனே, இந்த அற்புதமான காலை பொழுதிலே தேவனிலிருந்து புறப்படுகிற இந்த தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வாசம் செய்தால் எங்களையே நாங்கள் நிதானித்து அறிவோம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் ஆழங்களை அறிந்து கொள்ள அந்த ஆவியானவர் உதவி செய்வார். எங்களுக்கு உம்முடைய தூய ஆவி அனுப்பி எங்களை நாங்களே நிதானிக்கிறவர்களாகவும், கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாகவும், கிறிஸ்துவின் ஆழங்களை அறிந்து கொள்ளுகிறவர்களாகவும் எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். ஸ்பாவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை எதற்கு மட்டும் தான் உண்டு என்று சொன்னால் பரிசுத்தாவியானவருக்கு மட்டும் தான் உண்டு. பரிசுத்தப்படுத்தி நம்ம தனியா நீதிமான்கள் என்கிறதான ஒரு ஸ்டேட்டஸுக்கு நம்மை நிலைநிறுத்தினது கர்த்தருடைய ஆவியானவர். அவர் எதற்கு அனுமதி கொடுக்கிறாரோ அவர் கொடுக்கிற அனுமதிக்கு மட்டும் தான் நாம் செயல்பட வேண்டும். அதற்கு மீறி நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல, கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள் அல்ல, தேவனுடைய ஆவி உடையவர்களும் அல்ல.